புதுயுகம் நேயர்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. ஸோ நான் உங்கள் பிருந்தா அண்ட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் நம்ம கூட இன்னைக்கு ஒரு கான்வர்சேஷனில் இருக்கிறதுக்காக வந்திருக்காங்க. எஸ், மலேசியன் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அயலக தொடர்பு குழு தலைவருமாய் இப்போ இருக்கக்கூடிய ராஜேந்திரன் பெருமாள் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட ஒரு கான்வர்சேஷனில் இணைந்திருக்காரு. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறத நமக்காக இன்னும் எடுத்து சொல்ல போகிறாரு. வாங்க அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். மலேசியாவில் தமிழ் இந்த அளவுக்கு ஒரு ரீசனாக வளர்ந்துட்டு வருது அப்படின்னா யூஆர் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஹவு டூ யூ ஃபீல் அந்த மலேசியன் மக்கள் கிட்ட தமிழை கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்க ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் மட்டும் இல்லைங்க, நான் உண்மையிலேயே நன்றி சொல்லணும்னா இந்த இடத்துல நான் அமர்ந்து பேசுவதற்கும் என்னை தமிழோடு வாழ வைப்பதற்கும் என்னுடைய முன்னோடி தலைவர்கள் ரொம்ப அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். உலகம் முழுவதுக்கும் தமிழ்நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் 200 ஆண்டுகளுக்கு முன்பு உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து இருக்கிறார்கள். அப்படி புலம்பெயர்ந்த நாடுகளிலே அவர்களுக்கு தமிழன் என்கின்ற அடையாளத்தை இழந்து வாழ்கின்ற சூழல் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் வேண்டுமானால் உயர்ந்து இருக்கின்றார்கள், ஆனால் தமிழ் அடையாளத்தை இழந்திருக்கின்றார்கள். மலேசிய மண்ணில் 200 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர்கள் பஞ்சம் பிழைக்க சென்றிருந்த சூழலிலும் கூட தமிழ் மொழியை வாழ வைப்பதற்கும் வளர வைப்பதற்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். 205 ஆண்டுகளுக்கு முன்பே அங்கு தமிழ் பள்ளிகளை உருவாக்கினார்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கு தலைக்கு மேல் கூரை இல்லை, ஆனால் தமிழ் பள்ளிகளை உருவாக்கினார்கள். சரியான ஊதியம் கிடையாது, உணவு கூட சரியாக கிடைக்கவில்லை, ஆனாலும் தமிழ் மொழியோடு வாழ வேண்டும் என்பதற்கான கட்டமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு முதன்மையான கட்டமைப்பு என்பது தமிழ் பள்ளிகள். அந்த தமிழ் பள்ளிகளை உருவாக்கி தமிழுக்கான எல்லா முன்னெடுப்புகளும் தொடர்ந்து செய்தார்கள். அதிலே ஒரு துரும்பாக துளியாக நான் மலேசிய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் வழியாக பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். பியூட்டிஃபுல் சார். ஸோ நீங்கள் ஒரு மலேசியன் முன்னாள் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தில் தலைவராகவும் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எப்படி சார் மலேசியாவில் இருந்த போது கூட அவங்களோட தமிழ் அவங்களோட லாங்குவேஜில் இருக்காத ஒரு காதல் யூ ஆர் ஹேவிங் இன் தமிழில் இன்னும் அந்த லவ் ஆகட்டும், அந்த அஃபெக்ஷன் ஆகட்டும் அப்படியே இருக்குது உங்ககிட்ட. நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அளவுக்கு ஒரு தெளிவாக சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சார் இது உங்களுக்கு அந்த லவ் பற்றி சொல்லுங்கள், உங்களுக்கும் அந்த தமிழுக்கும்? எப்போதுங்க நம்ம தாய் பக்கத்தில் இருக்கும் பொழுது அதனோட அருமை புரியாது. பல இன மக்கள் சேர்ந்து வாழ்கிற சூழலிலே வெறும் 5 அல்லது 6 விழுக்காடு மட்டுமே தமிழர்களாக வாழ்கிற நாங்கள் எங்களுடைய சுய அடையாளத்தை காக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமின்றி தமிழ் மொழியில் இருக்கின்ற அந்த பண்பாட்டு விழுமியங்கள், அந்த பண்பாட்டு சிறப்புகள் வேறு எந்த மொழியிலும் இருப்பதாக தெரியவில்லை என்று தமிழ் அறிஞர்களே சொல்லியிருக்கின்றார்கள், உலக அறிஞர்களே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த சிறப்புகளை காக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கின்றது. இன்னொன்று, ஒரு பெரிய சூறாவளியில் நாங்கள் காணாமல் போய்விடக்கூடாது என்கின்ற அச்சமும் இருக்கின்றது. எனவே அது தொடர்ந்து இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழவேல் கோ சாரங்கபாணி, துன் சம்பந்தன், தான்ஸ்ரீ மாணிக்கவாசகம் போன்றவர்களெல்லாம் அரசியல்வாதிகள். தமிழவேல் கோ சாரங்கபாணி, சாகா அன்பானந்தன், முருகு சுப்பிரமணியம் போன்றவர்களெல்லாம் தமிழ் மொழியை கட்டி காத்தவர்கள். அந்த இரு தரப்பினரும் எங்களுக்கு ஊட்டிய உணர்வு தான் அது என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, ஸோ நீங்கள் யூஸ்வலாக வீட்டிலலாம் என்ன மொழியில் பேசிப்பீங்க? தமிழ் மொழி தாங்க பேசுவேன். என்னுடைய மூத்த மகன் வழக்கறிஞர், மகள் மருத்துவர், இன்னொருத்தர் கட்டட கலைஞர். நாங்கள் ஒரு 1000 வார்த்தைகள் பேசினால் ஓரிரு வார்த்தைகள் மட்டும்தான் ஆங்கிலத்தில் வரும். அதிலும் குறிப்பாக தொலைபேசின்னு சொல்ல மாட்டோம், டெலிஃபோன் சொல்லுவோம். அந்த மாதிரியான வார்த்தைகளை தவிர உணவு வகையிலேயோ உறவுகள் வகையிலேயோ நாங்கள் தமிழ் மொழியை தவிர பிற மொழிகள் பயன்படுத்துவது கிடையாது. பியூட்டிஃபுல். ஐ வாண்ட் டு கீப் அ கொஸ்டின் ஆன் யூ சார். அதாவது இப்போ தமிழ்நாட்டிலேயே தமிழ் மொழியை பேசுறதுக்கு தயங்குறாங்க, அவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கிறது இல்லை உண்மையை சொன்னோம் அப்படின்னா, பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ சம் லாவிஷ் திங்ஸ் அப்படிங்கிறனால தமிழை பேசுறதுக்கு அவங்க தயங்குறாங்க.
இது தமிழ்நாட்டில் தமிழ் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, அதே மாதிரி பிற நாடுகளில் தமிழை வந்து வெதர் அவங்க வந்து அதை போற்றி காக்குறாங்களா இல்லை அது அவங்க வளருதாங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதிர்ஷ்டவசமாக இந்த மண் ஆழமான வேறு கொண்டிருக்கின்றது தமிழ் மொழி. நீங்கள் என்ன தான் குட்டிக்காரன் அடித்தாலும் எங்களுடைய தொப்புள் கூடிய உறவு இங்கே தான் இருக்குது. அந்த தமிழ் இங்கே நிறைய ஆழமாக வேறு உண்டுச்சு. அதனால் இந்த பாதிப்பு தெரியல. ஆனால் எனக்கு எப்போதும் ஒரு வருத்தம் இருக்குது. எங்கள் நாட்டில் வாழ்கின்ற சீனர்கள் அவர்களுடைய குழந்தைகளை அந்த பண்பாட்டு அம்சமான விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும், பாரம்பரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் சீனாவிற்கு அனுப்புவார்கள். சைனாவிற்கு அனுப்பிவிட்டு ஒரு மாதம் 2 மாதம் அனுப்பிவிட்டு அவர்கள் வந்தால் அவர்கள் தங்களை தாங்களே ஒரு சுத்திகரிப்பு செய்தது போல இருக்கும். அதே போல் மலாய்க்காரர்கள் அருகில் இருக்க இந்தோனேஷியாவுக்கு அனுப்புவார்கள். அவர்கள் அதே மாதிரி சுத்திகரித்து கொண்டு வருவார்கள். என்னுடைய குடும்பத்திலிருந்து, என்னுடைய வீட்டிலிருந்து 3 பிள்ளைகளையும் தமிழ்நாட்டுக்கு அனுப்பினால் சோறு என்று சொன்னவன் ரைஸ் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவான், பால் என்று சொன்னவன் மில்க் என்று சொல்ல ஆரம்பித்து விடுவான், அத்தை என்று சொன்னவன் அண்டி என்று சொல்ல ஆரம்பித்து விடுவான். எனவே இது போன்ற புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் தங்களுடைய அந்த பண்பாட்டு சிறப்புகளை அறிந்து கொள்வதற்கு குடும்பத்தோடு வந்தால் கூட இங்கிருந்து போகும் பொழுது அவர்கள் அந்த கட்டமைப்பிலிருந்து கொஞ்சம் பிறண்டு விடுவது போல எங்களுக்கு புரிகின்றது. எனவே இங்கே தெரியவில்லை அதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. மோகம் என்று சொன்னால் கூட அல்லது வேறு எந்த காரணமாக இருந்தாலும் கூட ஒன்றை மட்டும் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஊடகங்களாக இருக்கட்டும் அல்லது குடும்பங்களாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வாழுகின்ற கோடிக்கணக்கான மக்கள் இங்கிருந்து தான் எடுத்து செல்ல விரும்புகின்றார்கள். எனவே எல்லா விஷயங்களிலும் இங்கு தமிழ் மொழி சார்ந்த விஷயங்களில் குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும். அதில் கொஞ்சம் கவனம் தேவை என்று நினைக்கின்றேன். இல்லை என்றால் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மொழியை நாம் தொலைத்து விடுவோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஓகே, ஆஸ் நீங்கள் சொன்ன மாதிரி சார், லைக் இங்கேருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. யூஎஸ் ஆகட்டும், யூகே, மலேசியா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து ஜாப்ஸ்க்காக இங்கேருந்து வந்து போயிருப்பாங்க. பட் அங்கேயே இருப்பாங்க. தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க தமிழ் கற்றுக் கொடுக்குறதா நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இந்தியாவிலிருந்து சென்றவர்களுடைய பற்றி கணக்கு எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்கள் அவர்கள் அதனை காப்பதாக நான் நம்புகின்றேன். இன்றைய தலைமுறை வேண்டுமானால் அங்கு இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப அந்தந்த நாட்டு மொழிகளை ஒரு அளவுக்கு கற்றுக்கொள்ள முயல்கின்றார்கள். ஆனால் வீட்டில் அவர்கள் சுத்தமாக தமிழில் பேசுகின்றார்கள். நான் எந்த செயலாக இருந்தாலும் வீட்டு அடுப்பங்கரையிலிருந்து தொடங்க வேண்டும். அந்த வீட்டுச் சூழலில் தமிழ் பேசுகின்றார்கள். நான் நேற்றைய நண்பர்களுடன் பேசும்போது சொன்னேன், நான் அண்மையில் 1 மாதம் பாரிஸிலும் அந்த ஐரோப்பிய நாடு தங்கியிருந்தேன். அங்கு சாலையில் நடந்து போகும் பொழுது தமிழ் என் காதில் கேட்ட அளவிற்கு தமிழ்நாட்டில் கேட்கவில்லை என்ற வருத்தத்தை தெரிவித்தேன். உண்மையாக சொல்கின்றேன். நண்பர்களிடம் பேசும்போதும் சரி, மற்றவர்களும் சரி, ஐரோப்பிய நாடுகளில் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளில் என் காதில் தமிழ் வந்து விழுந்ததை விட தமிழ்நாட்டில் குறைவாக இருப்பது வருத்தமாக இருக்கின்றது. சார், அது இப்போ குறைந்ததுக்கு காரணம் என்னவா நினைக்கிறீங்க? அது எனக்கு தெரியலைங்க. எனக்கு தெரியல. ஏனென்றால் நாம் நம்மை மதிக்க மாட்டோம். நம்மோடு நம் குடும்பத்தோடு இருக்கின்ற அறிவாளிகளை, பண்பாளர்களை நாம் மதிக்க மாட்டோம். எங்கிருந்தாவது ஒருவன் வருவான், அவனை தூக்கி வைத்து கொண்டு கொண்டாடுவோம். அது ஒரு காரணமாக இருக்கலாம். தமிழ் மொழியில் இல்லாத ஒன்று வேறு எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. இன்னொன்று கேட்பார்கள், தமிழ் சோறு போடுமா என்று கேட்பார்கள். தமிழை தவிர வேறு எதுவும் சோறு போடுவதற்கு தகுதியற்ற இருக்கும். ஆனால் அந்த உண்மையை நாம் மறந்து விடுகின்றோம் அல்லது நினைக்க தவறி விடுகின்றோம். எங்கள் நாட்டில் தமிழ் சோறு போடுமா என்ற ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயம். அல்லது பிற நாடுகளில் கேட்டால் அல்லது பிற மாநிலங்களில் கேட்டால் அது நியாயம். அல்லது பிற மாநிலங்களில் இருப்பவர்கள் தமிழ் மொழியை மறந்துவிட்டு இருந்தால் அது நியாயம். அது தவிர்க்க முடியாதாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழை பேசுவதற்கு தயங்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வி வந்தால் அது மிக கொடுமையானது. அதைவிட சிறப்பு என்னவென்றால், நான் ஒரு தமிழன், என்னை பார்த்து வெளிநாட்டில் இருக்கின்ற நீங்கள்
நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே என்று சொன்னால் அது எனக்குரிய சிறப்பாக நான் நினைக்கவில்லை. ஒரு தமிழனுக்கு ஏற்பட்ட அவமானமாக நான் நினைக்கின்றேன். ஒரு தமிழன் தமிழ் மொழியில் பேசுவது சிறப்பா? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. பேசவில்லை என்றால்தான் அவமானம். எனவே இது ஏன் இந்த நிலைமைக்கு போச்சு அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் காரணம் இல்லை. ஒவ்வொரு பெற்றோரும் வீட்டில் தன்னுடைய மகனுக்கு சோறு ஊட்டும் போது அதை சோறு என்று ஊட்ட வேண்டும். பால் கொடுக்கும் பொழுது அதை பால் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். உறவினர் இன்றைக்கு அத்தைன்றது ரொம்ப குறைஞ்சி போச்சுங்க. சித்தப்பா பெரியப்பாங்கிறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் இருக்கிற எஞ்சிய உறவுகளையாவது சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லாமல் ஒட்டுமொத்தமாக ஒரே வார்த்தையில் அங்கிள் என்று சொல்லிவிட்டால் நாமும் அடையாளத்தை இழப்போம், நம்மளுடைய தமிழ் மொழியும் வீரியம் குறையும். கரெக்டான விஷயம் அந்த லாஸ்ட்டாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சித்தப்பாவாகட்டும் இல்லை பெரியப்பா இவங்க எல்லாரையுமே அங்கிள் அப்படிங்கிற ஒரு வேர்டில் தான் மீன் பண்ணுறாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இப்போ வாழ்தல் அப்படின்னு எடுத்துக்கிறதுக்கும் வசித்தல் அப்படிங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆப்வியஸ்லி வாழ்தல் அப்படின்னா அந்த இடத்தோடு அது ஒன்றிணைந்து எல்லா இது கூட சேர்ந்து கனெக்ட் பண்ணி வாழ்கிறத வாழ்தல்னு சொல்லுவோம். பட் வசிப்பதுக்கும் வாழ்தலுக்கும் நிறைய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதை நான் சொல்லுவதை விட பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு 50-55 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசியாவுக்கு வந்திருந்த பொழுது அவர் சொன்னார், உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்கிறார்கள், மலேசியாவில் மட்டும்தான் தமிழர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னார். அதனுடைய விரிவாக்கம் என்னவென்று விலைக்கு சொல்வதற்கு எனக்கு ஒருவேளை அறிவு போதாமல் இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன், வசிப்பது என்பது வந்தோம், இந்த உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கணும், அதனால் எதோ இருந்துட்டு போகிறோம், அவ்வளோதான். வாழ்தல் என்பது ஒரு வாழ்க்கைக்கான அர்த்தத்தை உணர்ந்து அந்த அர்த்தம் வெற்றி பெறுவதற்கும் நான் இந்த பூமிக்கு வந்ததற்கான காரணத்தை உணர்ந்து அதற்கு ஏற்ப வாழ்ந்து நானும் மகிழ்ந்து மற்றவர்களை மகிழ வைத்து வாழ்வதாக நான் நினைக்கின்றேன். அதில் முக்கியமானது என்னவென்றால் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் வாழ்கிறோமா என்பது முக்கியம். அதே வேளையில் நம்முடைய அடையாளத்தையும் இழக்காமல் வாழ்கிறோமா, எதிலையும் சமரசம் செய்து கொண்டு வாழாமல் நாம் நமக்காக வாழ்கிறோமா, அந்த வாழ்க்கை தான் வாழ்தல் என்று நான் நினைக்கின்றேன். ஓகே, ஸோ கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. எங்களுக்குமே தெளிவாக அது அண்டர்ஸ்டாண்டாக இருந்தது. இப்போ நீங்கள் முன்னாள் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தோட தலைவராக இருந்திருக்கீங்க மலேசியா. ஸோ அந்த டைமில் சார் இந்த சங்கமில் நீங்கள் இருந்தப்போ தமிழ் இலக்கியங்களுக்கு மலேசியாவில் நீங்கள் பண்ண விஷயங்கள்னால் அது என்னென்ன விஷயங்கள் இருந்தது? நிறைய முன்னெடுப்புகளை நான் தொடர்ந்து செய்து வந்திருக்கின்றேன். அதில் குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தமிழ் வாழ்த்து, எங்கள் நாட்டில் தமிழ் வாழ்த்து பாடும் பொழுது தமிழர்கள் என்றால் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்பது போலவும், தமிழ் கூறும் நல்லுலகம் என்றால் இந்த தமிழ்நாட்டு எல்லைக்குள் இருப்பது போலவும், தமிழ் என்றால் முத்தமிழ் மட்டும்தான் தமிழ் என்பது போலவும், இலக்கியங்கள் என்றால் சங்க அந்த சங்க இலக்கியத்தோடு நின்று விட்டது போலும் தான் தமிழ் வாழ்த்துகளில் எதிரொலிக்கின்றன. ஆனால் இன்றைக்கு 80க்கும் மேற்பட்ட நாடுகளிலே தமிழர்கள் இருக்கின்றார்கள். எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் என்பது விரிந்து இருக்கின்றது. அல்லது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ராஜராஜ சோழன் அவனுடைய அந்த தமிழ் கூறும் நல்லுலகை விரிவாக்கம் செய்திருக்கின்றான். இன்றைக்கு சங்க இலக்கியம் மட்டும்தான் இலக்கியம் கிடையாது. நவீன இலக்கியம் வெவ்வேறு வடிவங்களில் மாறி இருக்கின்றது. தமிழும் முத்தமிழ் மட்டும் கிடையாது, கணினி தமிழ் வரைக்கும் வந்திருக்கின்றது. இவை அனைத்தையும் எங்களுடைய மலேசியாவிற்கென ஒரு தமிழ் வாழ்த்தை உருவாக்க வேண்டும் என்று கருதி அதனை நாங்கள் வாழும் தொல்காப்பியர் என்று புகழ்ந்த ஐயா சீனி நைனா முகமது அவர்களை வைத்து அந்த பாடலை எழுதி இசையமைத்து இன்றைக்கு மலேசிய மேடைகளில் அரங்குகளில் எங்கள் தமிழ் வாழ்த்து தான் ஒலிக்கின்றது. அதனை உருவாக்கியதில் என்னுடைய வாழ்நாளில் நான் அடைகின்ற மிகப்பெரிய மனநிறைவாக அடைகின்றேன். ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய இலக்கியத்தை பற்றி தமிழ்நாட்டிலும் தமிழர்கள் வாழுகின்ற பிற நாடுகளிலும் அறியாமல் இருந்தார்கள். இந்த தமிழை எங்கள் இலக்கியத்தை தமிழ்நாட்டுக்கு எடுத்து செல்ல வேண்டும்,
அல்லது தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். அப்படி எடுத்து செல்கின்ற பொழுது எங்களுடைய இலக்கியத்தின் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் உணர வேண்டும் என்ற முயற்சியை மேற்கொண்டேன். அதன் வழியாக தகுதி இருந்தால் அங்கீகாரங்கள் கிடைக்கட்டும் என்றும் அந்த எல்லாவற்றையும் கலந்து ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டேன். இப்பொழுது சரியாக 20 ஆண்டுகள். இந்த 20 ஆண்டுகளில் மலேசிய இலக்கியத்தை பற்றி அறிந்தவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோடு நான் இந்த இடத்தில் பேசிக்கொண்டு இருப்பதற்கும் காரணமும் கூட என்னை என் இலக்கியத்தை நான் அறிமுகப்படுத்தியதன் விளைவாக கிடைத்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். அதைவிட இன்னும் சிறப்பான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய பணிகளை தொடர்ந்து கவனித்து வந்த தமிழ்நாடு அரசாங்கம் எங்கள் அமைப்பை உலகத்தின் சிறந்த அமைப்பாக தேர்வு செய்து தமிழ்த்தாய் விருது வழங்கியிருக்கின்றார்கள். இது எங்கள் நாட்டுக்கும் எங்கள் நாட்டு இலக்கியத்திற்கும் எங்கள் அமைப்புக்கும் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகின்றோம். அதைவிட முக்கியம், கடந்த 20 ஆண்டுகளாக ஒரு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்ட என்னுடைய நடவடிக்கைகளுக்கு கிடைத்த அங்கீகாரமாகவும் நான் கருதுகின்றேன். ஓகே, ஸோ சங்கத்துக்கு மட்டும் அவார்ட்ஸ் இல்லை சார், உங்களுக்கு கூட தனிப்பட்ட அவார்ட்ஸ் நிறைய நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இந்த அவார்டு வாங்கும் போது சார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷ் இருக்கும். அடுத்த டைம் நம்ம இதுக்கு அவார்டு வாங்கணும். ஈவன் இப்போ நிறைய அவார்ட்ஸ் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் அது எப்படி சொல்கிறது, ஒரு நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அவார்டு வாங்கும்போது அந்த டைமில் நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க? எங்கள் நாட்டில் தேசிய கவிஞர் என்று ஒஸ்மான் அவாங் என்று ஒருத்தர் இருந்தார், மலாய்க்காரர். அவர் தேசிய கவிஞர். இங்கே அரசவை கவிஞர்னு சொல்லுவார்கள் அல்லவா, அதே போல் அரசவை கவிஞர் அவர். அவருக்கு ஒரு முறை ஒரு விருது கொடுத்தார்கள். அவர் அரசவை கவிஞராக தேர்ந்தெடுப்பதற்கும் அந்த கவிதை தான் காரணம். அது என்னவென்றால், மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கவிதை. மீனவர்கள் கடலோரத்தில் கஷ்டப்படுகிறார்கள், சிரமப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையை கவிதையாக வடித்தார். அந்த கவிதை தேசிய விருது பெற்றது. அரசவை கவிஞராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்கள் நாட்டில் நான் சிறந்த பத்திரிகையாளராக 9 முறை தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றேன். அமைச்சு சார்ந்த விருதுகள் 3 ஆண்டுகள். நான் தவறாக சொல்லவில்லை என்றால் நான் மட்டும்தான் அவள் அத்தனை எண்ணிக்கையில் விருது வாங்கியிருக்கின்றேன் பத்திரிகை துறையில். அந்த கவிஞர் அந்த விருதை வாங்கும்போது சொன்னார், விருது கிடைத்தது இதே உங்களைப் போலவே அவரிடம் கேட்டார்கள். அவர் சொன்னார், எனக்கு விருது கிடைத்தது அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையை பற்றி எழுதி எனக்கு விருது கிடைத்தது, நான் மகிழ்கின்றேன். ஆனால் அந்த மீனவர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, அதில் எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்று சொன்னார். நான் விருது வாங்கும் பொழுது அந்த தேசிய கவிஞருக்கு இருந்த மனக்கவலை எனக்கு கிடையாது. ஏனென்றால் நான் பத்திரிகை துறையில் நான் வெளிப்படுத்திய செய்திகளின் அடிப்படையில் விருது கிடைத்தது என்றால், நான் எந்தெந்த துறையை தேர்ந்தெடுத்து நான் என்னுடைய கவலையை பதிவு செய்தேனோ, சுட்டி காட்டினேனோ, அதெல்லாம் தீர்க்கப்பட்டிருக்கின்றது. அதிலே எனக்கு மகிழ்ச்சி. இன்றைக்கு இங்கு விருது கிடைக்கும்போது, இப்போ தமிழ்நாட்டில் விருது கிடைக்கும் பொழுது, இந்த விருது என்பது நான் உழைத்த உழைப்புக்காகவும் அந்த உழைப்புக்கு நோக்கமாக இருந்தது என்னுடைய இலக்கியத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அந்த அறிமுகம் காணப்பட்டிருக்கின்றது. அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது இந்த உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரமாக மன நிறைவு அடைகின்றேன். அது எல்லா நிலையிலும் அடைகின்றேன். அதே நேரத்தில் இந்த நிலையை அடைவதற்கு என்னோடு பக்கபலமாக நின்ற அந்த தோழர்களுக்கு இந்த வெற்றியை சமர்ப்பிப்பதற்காகவும் நான் கருதி மனமறைமடைவேன். ஸோ பிரிட்டி சார், ஸோ பிரிட்டி. அண்ட் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். மலேசியாவில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்கள விட மலேசியாவில் தமிழுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம். அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் தமிழை எப்படி இன்க்ளூட் பண்ணுறாங்க? ஹவுஸ் த எஜுகேஷன் தேர் சார்? எங்கள் நாட்டு அரசாங்கத்துக்குங்க நான் இந்த இடத்துல இருந்து ஒரு சல்யூட் அடிக்கணுங்க. எங்கள் நாட்டில் 530 தமிழ் பள்ளிகள் இயங்குகின்றன. அந்த 530 தமிழ் பள்ளிகளும் அழகான கட்டடங்கள் வசதிகளோடு இருக்கின்றன. இங்கு பணம் செலுத்தி பள்ளியில் கல்வி கற்பவர்கள் அல்லவா, அதனை விட சிறந்த தனியார் பள்ளிகளை விட, தனியார் கல்லூரிகளை விட சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் வேண்டுமானால் பார்க்கலாம், சிறப்பானதாக இருக்கும். அங்கு நாங்கள் பணம் செலுத்தியெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முழுக்க இலவசம்தான். 530 தமிழ் பள்ளிகளிலும் ஏறக்குறைய 1 லட்சம் மாணவர்கள் படித்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் சரியாக சொல்லுகிறேன் தெரியவில்லை, எண்ணிக்கை சற்று கூடுதல் குறைவாக இருக்கலாம். ஆனால் 1 லட்சம் மாணவர்கள் பயில்கின்றார்கள். சற்று ஏறத்தாழ 6000 - 8000 தமிழ் ஆசிரியர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த பள்ளிகளில்
ஒரே ஒரு மாணவன் மட்டும் கடைசி, அதாவது 300 மாணவர்கள் 200 மாணவர்கள் குறைந்து வந்து ஒரே ஒரு மாணவன் மட்டும்தான் அங்கு பயில்கின்றான் என்றால், அந்த ஒரே ஒரு மாணவனுக்காக குறைந்தபட்சம் 10 ஆசிரியர்கள், ஒரு ஒரு பள்ளியில் ஒரு கட்டமைப்பின்படி எத்தனை ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் அல்லவா, அந்த பணியாளர்கள், அந்த ஆசிரியர்கள் அந்த ஒரே ஒரு மாணவனுக்காக அங்கு கற்பிப்பார். ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக அந்த ஸ்கூலே இயங்குமா சார்? இயங்கும். ஓ மை காட். 3 மாணவர்கள் 5 மாணவர்கள் போகி ஒரே ஒரு மாணவன் இருந்தாலும் கூட அந்த பள்ளி அங்கு இயங்கும். அந்த ஒரே ஒரு மாணவன் இல்லாத பட்சத்தில் தான் அந்த பள்ளி மூடப்படும். இப்பொழுது அரசாங்கம் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள், இப்படி குறைவாக இருக்கிற பள்ளிகளை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று. அதற்கும் இப்போ இந்த அத்தகைய முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இது 6 ஆண்டுகள் முழுக்க முழுக்க தமிழ் வழியில் படிப்பவர்கள், கற்பவர்கள். அதன் பிறகு இடைநிலை பள்ளிகள், அது ஒரு 6 ஆண்டுகள் இருக்கும், அங்கு விருப்ப பாடமாக இருக்கும். அதன் பிறகு பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் வழி கற்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. முழுக்க முழுக்க தமிழ் வழியாகவே கற்பிக்கும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள், அப்புறம் ஆசிரியர்களுக்கான பயிற்றுவிப்பதற்கான கல்வியியல் பல்கலைக்கழகம் எல்லாம் இயங்குகின்றன. எல்லாவற்றிலும் தமிழ் இருக்கின்றது. ஓகே. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு சந்தித்த போதே ஒரு கான்வர்சேஷன் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நீங்கள் அழுத்தமாக சொன்னது என்னென்னா, மலேசியாவாகட்டும் தமிழ்நாடாகட்டும், தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் மலேசியாவுக்கு அப்டேட்ஸ் இருக்குதா, அதே மாதிரி மலேசியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தமிழ்நாட்டில் தெரிஞ்சுக்கிற அளவுக்காச்சும் இருக்காங்களா, இல்லை அந்த நியூஸ் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிற ஆசைப்படுறாங்களா சார்? இன்றைக்கு பத்திரிகைகளோ ஊடகங்களோ செய்திகளை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கின்றன. அது பத்திரிகைகளில் பிரிண்டிங் செய்யணும்னு அதை அச்சேராத செய்திகள் கூட நம்மளுடைய ஊடகங்களில் வந்துடுது. ஆனால் நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கவலை என்னன்னா, எனக்கு இந்த தமிழ்நாட்டில் மேலே இருக்கின்ற ஈர்ப்பும் அல்லது அக்கறையும், இங்கிருந்து தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறை இங்கிருக்கிற தமிழர்களுக்கு, வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு மீது இருக்கின்றதா? அது கிடையாது. எனக்கு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நீங்கள் தமிழ்நாட்டிலிருந்து வருபவர்கள் மலேசியாவிற்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கு எங்கள் நாட்டில் இயங்குகின்ற தமிழ் பத்திரிகைகளை வாங்கினால் போதும், எல்லா தகவலும் தெரியும். ஆனால் நான் ஒரு வாரமாக இங்கே இருக்கின்றேன், எந்த பத்திரிகையிலையும் ஒரே ஒரு மலேசிய செய்தியை நான் பார்க்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. ஒன்று, மற்ற நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களை பற்றி அக்கறை கிடையாதா, தேடல் கிடையாதா என்று தெரியவில்லை. என்னுடைய வயது ஒத்தவர்களை அல்லது உங்களுடைய வயது ஒத்தவர்களை மலேசியாவில் போய் ஒரு 10 எழுத்தாளர்களுடைய பெயர்களை கேட்டால் அவர்கள் 20 எழுத்தாளர்களுடைய பெயர்களை சொல்வார்கள். தமிழ் ஆட்கள். ஆமாம், தமிழ் ஆட்கள். இப்போது என்னுடைய மகனுக்கு 30 வயது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். என்னுடைய மகனுங்களிடம் போய் நீங்கள் கேட்டால் அவன் சித்தர்களுடைய பாடல்களிலிருந்து இன்றைக்கு ஆக கடைசியாக வந்த கவிதைகள் கூட சொல்லுவான். ஆனால் அவன் வயதை ஒத்த ஒரு கல்லூரி பேராசிரியரிடம் போய் கேட்டால் கூட அவர்கள் தொழில் சார்ந்த தகவல்களை மட்டும்தான் சொல்ல தெரியுமே தவிர அதை கடந்து மலேசிய தமிழர்களுடைய வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்வதாக எனக்கு தெரியவில்லை. இதற்கு காரணம் தேடல் இல்லை என்று தான் நான் சொல்வேன். தேடல் அப்படிங்கிறத தாண்டி சார், அதாவது தமிழ்நாட்டில் இருக்க எஜுகேஷனல் சிஸ்டத்தில் இந்த மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணலை அப்படிங்கிறதையும் நாங்கள் எடுத்துக்கலாமா? எனக்கு தமிழ்நாடு கல்வி அது எனக்கு முழுமையாக தெரியலைங்க, அதனால் அதை நான் சொல்ல முடியாது. எங்கள் நாட்டில் கூட அந்த ஆரம்ப பள்ளிகளில் படிக்கின்றவர்களுக்கு கவிதை துறையில் மட்டும் ஏதாவது ஒரு கவிதையை கொடுப்பார்கள், அல்லது நன்னெறி கல்விகளில் ஏதாவது கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. முழுக்க தமிழ்நாட்டு கல்வி சூழல்களை விளக்குகின்ற வாய்ப்பு அங்கும் இல்லை, அங்கும் கிடையாது. இடைநிலை பள்ளிகளில் SPM என்கின்ற தேர்வில் கவிதை இலக்கியத்தில் கவிதை ஒன்று வரும். அந்த கவிதையிலே அவ்வப்போது தமிழ்நாட்டு கவிதைகளையும் வரும். ஆனால் ஆரம்ப கல்வியிலே அறிஞர் பெருமக்களுடைய யாராவது இருவருடைய தகவல்கள் தான் பாடமாக வரும். அப்படி பார்த்தால் எங்களுக்கு பள்ளியில் கூட தமிழ்நாட்டை பற்றி கற்றுக் கொடுப்பது என்பது குறைவுதான்.
ஸோ இப்போ பத்திரிகை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க சார். பத்திரிகைகள்லாம் இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறது மொபைல் ஃபோன்ஸ், எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக ஆயிடுச்சு. ஸோ அந்த காலத்தில் இருந்த பத்திரிகை அந்த ஆக்சஸை தாண்டி இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருது. ஸோ ஈவன் அந்த பிளாட்ஃபார்ம்ஸ் அதிகரித்தாலுமே இன்ஃபர்மேட்டிவாக நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்களை மக்கள் தேடுறாங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் தேடுறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குதே. இல்லை, பொதுவாக மக்கள் தேடுவாங்க. நீங்கள் சொல்வதெல்லாம் சுய முயற்சிகள், அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு போடுறது. நான் சொல்வது ஒரு ஊடக கட்டமைப்பு, ஒரு அரசாங்க கட்டமைப்பு, உங்களை போன்ற தொலைக்காட்சி கட்டமைப்பு, இவர்களை சொல்கின்றேன். இவர்களுக்கு கல்வி சார்ந்த நிலையிலும் இவர்களுக்கு வெளிநாட்டு தமிழர்கள் மீது ஈடுபாடு இருக்கின்றதா? நான் ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சராக தேர்ந்து செய்யப்படுபவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் என்று நீங்கள் கருதலாம். ஆனால் வெளிநாட்டில் வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அந்த முதலமைச்சர் என்பது உலக தமிழர்களுக்கும் தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய வேட்கை. தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறையை காட்டுகின்றது, எங்கள் மீது அவர்களுடைய பார்வை வந்து விழுந்திருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையை விளைவித்திருக்கின்றது. எனவே கடந்த 3-4 ஆண்டுகளாக எத்தனையோ முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் கூட அந்த மாநாட்டுக்கு வரும்பொழுது நாங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து எங்கள் அரசாங்கம் என்கின்ற உணர்வோடு வருவதற்கான சூழல் ஏற்படுகின்றது. இதைத்தான் மற்ற துறைகளிலும் எதிர்பார்க்கின்றோம். உதாரணமாக ஒரு விருது கொடுக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்ளுமே, ஒரு சிறந்த பத்திரிகை விருது கொடுக்கிறார்கள், ஒரு சிறந்த நூலுக்காக விருது கொடுக்கும் பொழுது இங்கிருந்து கிடைக்கின்ற விருது என்பது எங்களுக்கு தாய் வீட்டு சீதனம் போல இருக்கும். நீங்கள் எங்கள் மீது காட்டுகின்ற அக்கறை எங்களுடைய தாய் காட்டுகின்ற அக்கறையை போல இருக்க வேண்டும். அதுதான் எங்கள் தொப்புள் கொடி உறவு என்று உங்களை நாங்கள் விழிப்பதற்கு அதுதான் சான்றாக இருக்கும். அதுதான் எதிர்பார்க்கணும். இது ஒன்று சொன்னீங்க, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்த ஒரு விஷயம். இப்போ தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஃபாரினர்ஸை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் சார், சைனீஸையோ ஜாப்பனீஸையோ கொரியன்ஸோ கூட வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இதனால வந்து தமிழோட வளர்ச்சி அந்த இடத்துல கம்மியாகுதா இல்லை அதிகரிக்குதா, இல்லை எப்படி? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் விஷயங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னுடைய உறவினர் ஒருத்தர் தமிழர், அவர் போய் லண்டனில் ஒரு வெள்ளையரோடைய திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க சேலை உடுத்திட்டு வராங்க, தமிழ் படிக்கிறாங்க, நல்லா பார்த்துட்ருக்காங்க. அப்போது இங்கே என்னன்னாங்க, நீங்கள் எந்த மதத்தினரையோ நீங்கள் எந்த இனத்தவர்களையோ திருமணம் செய்து கொள்ளலாம். திருமணம் என்பது 2 மனங்களும் ஒன்று சேருவது தான். ஆனால் அப்படி இந்த திருமணத்திற்கு பிறகு உன்னை நீ அடகு வைத்துக் கொள்கிறாயா என்பதில் தான் பிரச்சனை இருக்குது. நானாக இருப்பேன், நான் தமிழன், இந்த உணர்வை நான் எந்த இடத்திற்கு போனாலும் நிலைநிறுத்துவேன் என்கின்ற உறுதிப்பாடு இருந்தால் திருமணம்லாம் எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, கரெக்டாக சொன்னீங்க. அண்ட் நம்ம சங்கம் ரிலேட்டடாக ஒரு சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, அங்கே வரக்கூடிய பீப்புள்ஸாக இருக்கட்டும் இல்லை கெஸ்டாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக கௌரவிப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் சார். அண்ட் எங்களுக்கே கேட்கும்போது வாவ், இந்த அளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த சங்கத்தில் இந்த வரக்கூடிய மக்களாகட்டும் இல்லை அவ்வளோ பேரை வந்து ஹவு யூ ஆக்சுவலி ட்ரீட் தேம்? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்மளுடைய மிகப்பெரிய பண்பாடு என்னன்னா இன்முகத்தோடு உபசரிப்பது தான். நீங்கள் என் வீட்டுக்கு வரீங்கன்னா இல்லை நான் உங்கள் வீட்டுக்கு வரேன்னா, நான் உங்கள் வீட்டுக்கு சாப்பிட வரும்பொழுது நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா எனக்கு சாப்பிட்றதுக்கு வழியே இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரல. அதேமாதிரி நீங்கள் என் வீட்டுக்கு வந்தாங்களுக்கும் உங்களுக்கு வேறு எங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமே நீங்கள் வரல, நீங்கள் பட்டினிலையும் கிடக்கல. வரும்பொழுது ஒரு மரியாதை நிமித்தமாக வருகிறீர்கள், நட்பு நாடி வருகிறீர்கள். அப்படி என்றால் அந்த நட்பு என்பது கற்பை விட சிறந்தது என்று நான் கருதுகின்றேன். அந்த சூழலில் வருகின்ற நண்பர்களை அவர்களுடைய மனம் கோணாமல் அவர்களுடைய மனம் நிறைவடைகின்ற வகையில் உபசரிக்க வேண்டியதுதான் தமிழர்களுடைய பண்பாடு. அதைத்தான் தமிழர்கள் செய்கின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஆனால் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்து மலேசியாவுக்கு வந்தாக்கா சிறப்பாக கவனிக்கிறாங்க சொல்கிறாங்க. அதில் நான் மன நிறைவு அடைகின்றேன். ஆனால் நான் இங்கு வரும்பொழுது 40 பேர் எழுத்தாளர்கள் மாணவர்கள் எல்லாம் அழைத்து வருகின்ற பொழுது அங்கு பொள்ளாச்சியில் தொடங்கி சென்னையில் தொடங்கி பொள்ளாச்சி திருச்சி போகின்ற எல்லா இடங்களிலுமே
மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறீர்களா, ராஜேந்திரன் அழைத்து வந்திருக்கின்றாரா என்பதை அறிந்தவுடன் நான் என்னை வரவேற்ற விதத்தை என் வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அந்த அளவுக்கு இங்கும் அந்த உபசரிப்பு இருக்கின்றது. நாங்கள் மலேசியாவில் உபசரிப்பது கூட இங்கே தாய் தமிழ்நாடு கற்றுக் கொடுத்த அந்த பாடமாகத்தான் நான் கருதுகிறேன். ஓகே, ஸோ தமிழ் எழுத்தாளர்கள் நிறைய பேரோட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. லைக் நம்மளோட அன்பான வைரமுத்து சாராக இருக்கட்டும், இல்லை வந்து பழனி பாரதி அவர்களாக இருக்கட்டும், நிறைய பேரோட வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களே சார், அந்த அனுபவம் கொஞ்சம். என்னை பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாட்டில் எனக்கு முகவரி கொடுத்தவர் என்னுடைய இனிய நண்பர் கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள். 2004ஆம் ஆண்டு நான் இங்கு வந்த பொழுது அவர்தான் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து மலேசிய தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு அறிமுக கருத்தரங்கை நடத்தினார். 2007ஆம் ஆண்டு மலேசிய தமிழ் எழுத்தாளர்களை அரசாங்க சிறப்பு விருந்தினர்களாக வரவேற்று உபசரித்தார். நான் இதை உறுதியாக சொல்ல முடியும். எந்த நாட்டு அரசாங்கமும் எந்த நாட்டு எழுத்தாளர்களுக்கும் இதுவரை அவர் கொடுத்த அங்கீகாரத்தை எந்த நாட்டிலும் வழங்கப்பட்டது கிடையாது. 19 நாள்கள் மலேசிய தமிழ் எழுத்தாளர்களை அரசாங்க விருந்தினர்களாக ஏற்று அவர் கௌரவித்தார். இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் பக்கபலமாக இருந்தது. அதை தொடக்கி வைத்தவர் கவிப்பேரசு வைரமுத்து அவர்கள். அதை நான் வந்து நன்றியோடு பதிவு செய்கின்றேன். அதன் பிறகு நாங்கள் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு 5-6 கவிஞர்களை எழுத்தாளர்களை மலேசியாவுக்கு அழைத்து வருவோம். அப்படி அழைத்து வரப்பட்ட கவிஞர்களில் நிறைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இருக்கின்றார்கள். சிவசங்கரி, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சொல்லலாம், நிறைய பேர் இருக்காங்க. என்னால் சொல்ல முடியாத எண்ணிக்கையில் இருக்கின்றாங்க அந்த அளவுக்கு. ஓகே சார், ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் இருந்தது இன்னைக்கு உங்கள் கூட நான் பேசும்போது. எங்களுக்கும் நிறைய அனுபவங்கள், ஸோ ஃப்யூச்சரில் நாங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சார். த லாஸ்ட் ஒன் மெசேஜ் யூ வாண்டட் டு டெல் டு த வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா என்ன ஷேர் பண்ணுவீங்க? நீங்கள் எந்த நாட்டிலும் வாழலாம். நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா. நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்கள் அப்பா தான் உங்கள் அப்பா. அதுபோல் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் நம்மளுடைய சுயம் தமிழன் என்கிறது தான் நான் எல்லா இடங்களிலும் சொல்லுவது. ஆங்கிலத்தில் பேசுவதும் பிற மொழிகளில் பேசுவதும் தவறு கிடையாது, கட்டாயம் தேவை. நீங்கள் எல்லா மொழிகளும் வாழட்டும், தமிழ் மொழி உன்னை ஆளட்டும். பியூட்டிஃபுல். அதில் உறுதியாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த மொழியில் வேண்டுமானாலும் பேசலாம். பிள்ளைகளோடு பேசும்போது, குடும்பத்தோடு பேசும்போது தமிழ் மொழியில் பேசினால் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். எந்த மொழியில் பேசினாலும், எந்த உறவு இருந்தாலும், உறவுகளையும் உணவுகளையும் தமிழில் சொல்லுங்கள், அது மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப அருமையான கான்வர்சேஷன் இருந்துச்சு சார் இன்னைக்கு உங்களை சந்தித்து நான் இந்த அளவுக்கு பேசும் பொழுது அது ரொம்ப எனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தர மாதிரி இருந்தது. இதே மாதிரி உங்களை அடுத்தடுத்த நிகழ்வுகளில் நம்ம இதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல இருப்போம். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே சார். தேங்க்யூ. மலேசியன் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் முன்னாள் தலைவரும் அண்ட் இப்போ கரண்டா வந்து அயலக தொடர்பு குழு தலைவராக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் பெருமாள் சார் கூட தான் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கான்வர்சேஷன்ல இருந்திருந்தோம். நல்ல இன்ட்ராக்ஷனுங்க, ரொம்ப அழகா தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது தமிழ் என்றால் அதுக்கு வந்து நிறைய மொழிகளை வந்து ஈடு எதுவுமே கிடையாது. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன லாங்குவேஜஸ் வேணாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், பட் ஆப்வியஸ்லி தமிழ் வந்து அதில் ஃபஸ்ட்டாக இருக்கணுங்கிறதா இவரோட ஹைலைட்டடான பாயிண்ட். இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்டர்வியூவில் நான் உங்களே சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் டடா, பை பை ஃப்ரம் பிருந்தா.